குறிச்சு பதிகை 41. அந்த வழியை கூட்டு விளையாட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்க இந்த சத்தத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. முதல் திருமுறை பதிகை 41, தலம் திருப்பாம்புரமா? திருப்பாம்புரம். சம்பந்த சரணாலய அடிகள் திருநி பற்றி, திருக்கையிலாய பரம்பரை பற்றி, சமயக்குறவர், சந்தானக்குறவர், அகச்சந்தானம், புறச்சந்தானம், உயர்ந்த சந்தானம் போற்றி இந்த வகுப்பை நாம நம்முடைய காலனி வகுப்பு அடியார், நம்முடைய சித்தாந்த மாணவர், திருமுறை மாணவர் லதா அவங்களுடைய வீட்டிலேருந்து நாங்கள் பதிவு பண்ணுறோம். அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த பதியத்தை நம்ம எடுக்கணும்னு திரும்ப இந்த பதியத்துக்கு நம்ம இதே மாதிரி வருவோம்லாம் சொல்ல முடியாது. எனக்கு எவ்வளவு சொல்லட்டம் இருக்குன்னு இது முடிக்கணும். வேறு ஞான சம்பந்தரில் 2ஆம் திருமுறை போகணும், 3ஆம் திருமுறை போகணும். அதனால் இது ஒரு பதிவாக இருக்கட்டும் தான் அதை செய்வோம். எழுதுங்க. ஆக்கூர் தாம்தோன்றி மாடம் என்ற இடத்துல இறைவனை வணங்கிட்டு, பிற தலங்களையும் வணங்கிட்டு, லதாவிட்ட பேப்பர் வாங்கி எழுதுங்க. உஷா அதான் பேப்பர் கொடுங்கப்பா. உஷாவுக்கு பேனா தட்டா? கைவீசமா? கைவீசு கடைக்கு போகலாம். கைவீசு அத என்ன எழுதுனீங்க? நாக்கூர் தாம்தோன்றி மாடத்துல இறைவனை வணங்கிட்டு, பிற தலங்களையும் வணங்கி, திரு மீயச்சூரை அடைந்து, இத்தலத்தில் ஞானசம்பந்தர் அருளுகிறார். அந்த குழந்தைகள் இருக்கிற அந்த கலவரத்திலே சத்தத்துக்கு மத்தியிலே நம்மளால சைவம் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். உங்களால மாணவராக உட்கார முடியல. நான் என்ன செய்யறேன், விடிஞ்சா ஈரோட்டில் போய் 7-5 மணி நேரம் பாடம் எடுக்கணும். உண்டா இல்லையா? 4வது வாரம் வந்தால் எங்கே இருக்கணும்? கரூரில் இருக்கணும். உங்களுக்கு திருமுறை எடுக்கணும். ஆனால் இந்த சூழலில் நான் இது எந்த நைட்டானாலும் முடிச்சு வருவேன். அது அப்படியே பதியில் இருக்கட்டு. நைட்டில் திடீர்னு நேற்று நைட்டு கத்துது தாத்தாங்க. மணி 1 மணி 12 மணி இருக்கும். எழுதுனீங்களா? பதியத்தின் திருப்பாட்டு பொருள் எழுதுங்க. பதிய முதல் பாடல் பொருள். விண்ணவர் போற்றுகின்ற திருப்பாம்புர நன்னகர் இறைவர் அணிகலன்களை அணிந்தவர். அழகான மார்பில் முப்புரி நூல் அணிந்தவர். திரிபுரங்களை எரித்த வீரச் செல்வர். உமைபாகர். நீலகண்டமுடைய தலைவர். புகழுடைய வேதங்களை அருளிய நெற்றிக்கண்ணுடையவர். நெற்றிக்கண்ணை உடையவர். இறைவனை திருப்பாட்டு செல்வர் என்று சொல்லுகிறது. அதற்கு காரணம் சங்கல்ப மாத்திரத்தால் முப்புறத்தை எரித்தது. மந்திரத்தை படிங்க. சீரணி திகழ் திருமார்பில் வெண்ணூலர் திரிபுரம் எரி செய்த செல்வர் வாரணி வனமுகை பங்கையோர் பங்கர் மான்மதி ஏந்திய மைந்தர் காரணி மணிதிகள் மிடலுடை அண்ணல் கண்ணுதல் விண்ணவர் ஏத்தும் பாரணி திகழரு நான்முறையாளர் பாம்புர நன்னகராய். அழகான மந்திரம். 1 நிமிஷம் விளக்க எழுதுங்க, அப்புறம் திரும்ப விளக்கலாம். 1 நிமிஷம் எழுதுங்க. இறைவன் தேவர்களால் போற்றப்படுபவன். இது சிவனின் பரத்துவம். பரத்துவம்னா அவரை விட பெரிய கடவுள் இல்லைன்னு அர்த்தம். அணிகலன்களை அணிந்தவர் என்பது இறைவனுடைய அருள் அழகை காட்டுகிறது. ஞானிகளால் பார்க்கக்கூடிய அருள் அழகை இறைவன் அணிகலன்களை அணிந்து காட்டுகிறார்.
தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான் என்ற மந்திரத்தின்படி உயிர்கள் இறைவன் செயலெல்லாம் உயிர்களுக்காக. எனவே இறைவன் அணிகலன்கள் அணிந்தான் என்பது நாம் அணிவதற்காக. முப்புரி நூல் அணிந்தவன் என்பது இறைவனை அந்தணனாக காட்டுவது. அப்போ குருவா காட்டிடும். அந்தணனாக காட்டினாலே குருவா காட்டுறது தான். நல்ல பாட்டு, ஒரே பாட்டு தான். ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாம் அந்த மந்திரத்தில் இருக்கு. இறைவனை குருவாக காட்டுவது. முப்புறம் எரித்தான் என்பது 3 மலங்களை நீக்குதல். உமைவாகன் என்பது அதான் அதே மந்திரம் தான் திரும்பவும். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி. உமைவாகன் என்பது தன்னுடைய சச்சிதானந்த தன்மையை நமக்கு தருவது. நீலகண்டன் என்பது அவருடைய பேராற்றலும் பேரருளும். நெற்றிக்கண்ணன் என்பது ஞானம். இந்த 20 வினாவின்பால ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வையாபுரி ஐயா நெற்றிக்கண்ங்கிறதுக்கு ஞானம்னு பொருள் எழுதியிருக்கிறார். அடுத்த வியாழக்கிழமை வகுப்புல சொல்லிடலாம். வையாபுரியை எழுதியிருக்கிறார். இது வினாவின்பாவாக இருக்கணும். வினாவின்பாங்கிறது நல்லா ஞாபகம். வினாவின்பால நெற்றிக்கண்ணுக்கு என்ன பொருள் எழுதுகிறார் வையாபுரி? ஞானம்னு எழுதுகிறார். ஒரு அழகான பதிவும் நல்ல தொடக்கம். அப்படிதான். அதாவது பற்றற்ற நிலையும் சொல்லலை, எனது பற்றற்ற நிலையும் சொல்ல இல்லறத்தானுக்குரிய செய்திகள் நிறைந்த ஒரு மந்திரம். இதை தொடக்கமாக வைப்போம். எத்தனை நிமிஷம் பதிவாயிருக்கு? 7. அப்படி போட்டு விட்டுருங்க. அதுக்கு நம்ம கண்டிப்பாக பதிந்துடலாம். நம்ம வகுப்பு நிறைவு